அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 17/1/2025 வெள்ளிக்கிழமை. இன்று சங்கடஹர சதுர்த்தி விரத நாள். விநாயகப் பெருமானை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் புதுச்சேரி மணக்குள விநாயகருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். புதுச்சேரி மணக்குள விநாயகரின் அருளால் காரிய தடைகள் நீங்கட்டும், வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் தை மாதம் 4ஆம் நாள். இன்று அதிகாலை 5:35 வரை திருதியை திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது. இன்று பிற்பகல் 2:24 வரை மக நட்சத்திரமும் அதன் பின்னர் பூர நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று காலை 6:33 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் பிற்பகல் 2:24 வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரையும், யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். வீட்டிலே இருந்த குழப்பங்கள் குறையும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். வெளிநாட்டிலே வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், ஃபுட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் ஏற்படும். மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். விவசாயிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். கலைத்துறையினருக்கு கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்கு. பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை பச்சை நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாய் தந்தையரின் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. வியாபாரம் தொழிலில் புது முயற்சிகளிலே கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் கவனம் தேவை. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. கலைத்துறையினருக்கு வர்ற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கு புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டிலே ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு நன்மை உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு. வாராகியம்மனை தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றம் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அரசு ஊழியர்கள், அரசாங்க அதிகாரிகள் பணி விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இன்று வியாபாரிகள் கடன் கொடுப்பதையோ வாங்குவதையோ தவிர்ப்பது நல்லது. விவாகம், திருமணம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் லேபரட்டரி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வாகனத்தை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம்.
டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வீட்டிலே சில பொருட்கள் காணாமல் போவதற்கு வாய்ப்புள்ளது, கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரரை வில்வம் இலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சந்திரன் பகவானை ராசியதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பிள்ளைகள், குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். காய்ச்சல், சளி, ஜுரம், தலைவலி போன்ற பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி, வர்மா, ஹீலிங் போன்ற மருத்துவம் செய்கின்றவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சகோதர வழியிலே நன்மை உண்டு. உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு பிடித்த பொருளை வாங்கி கொடுத்து நீங்களும் அவங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஸ்டீல், இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. மாணவர்களுக்கு, குறிப்பாக வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனை நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சிம்ம ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமை மாறும். போட்டி குறையும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், பிரான்ச்சைசி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. வெளிநாட்டிலே சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மினிமார்ட் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. கலைஞர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த சில மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டிலே லா சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், அட்வொகேட்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே படிக்கின்ற சட்டத்துறை லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அற்புதமான நாள். சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு வரவேண்டிய பணபாக்கியிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானை ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. புதன் பகவானை ராசிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, சுக்கிர பகவானால் பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் குறையும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். கடன் விஷயத்திலே வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும். ஜவுளி கடை, துணிக்கடை வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள், ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு உங்கள் திறமையை அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சமூக சேவையாளர்களுக்கு அற்புதமான நாள். எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹார்ட்வேர் பிஸ்னஸ் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனை எலுமிச்சம்பழம் மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சோம்பேறித்தனத்தை விட வேண்டும். மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்த வேண்டும். குறிப்பாக பள்ளி மாணவர்கள் கவனமாக படிக்க வேண்டிய நாள். மெக்கானிக்கல் இன்ஜினியராக வேலை செய்பவர்கள், கெமிக்கல் இன்ஜினியராக வேலை செய்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள். அந்யோன்யம் அதிகரிக்கும். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். சுபகாரியங்கள் செய்வதற்கு எடுத்த முயற்சியிலே நல்ல முன்னேற்றம் உண்டு. மறுமணம், செகண்ட் மேரேஜ் அல்லது தேர்ட் மேரேஜுக்காக ட்ரை பண்ணுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வேலை தேடுபவருக்கு அனுகூலமான நாள். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். வெளிநாட்டிலே
சொந்தமாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுயஜாதகத்தில் அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் நிச்சயமாக நடக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை துளசி சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண். விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு. சூரிய பகவானால் நன்மைகள் கிடைக்கும். செலவுகள் கொஞ்சம் குறையும். பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வீடு கட்ட எடுத்த முயற்சிக்கு பலன் உண்டு. அதே மாதிரி சொந்தமாக ஒரு இடம், நிலம், பூமி, காணி வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அந்த முயற்சியெல்லாம் நல்லபடியாக நடக்கும். டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வேலை இழந்தோருக்கு சிலருக்கு திரும்ப வேலை கிடைக்கும். வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாள். அதே மாதிரி வெளிநாட்டிலே படிக்கின்ற மாணவர்களுக்கும் அனுகூலமான நாள். ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை தேவார திருமுறை பதிகம்பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. தனுசு ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். சுக்கிர பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். விவாகம், கல்யாணம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாறும். அதே மாதிரி பணப்புழக்கம் கூடும். செலவுகள் கொஞ்சம் குறையும். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். யோகா ஆசிரியராக, ட்ரெயினராக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். டாட்டூ சென்டர் வைத்திருப்பவர்கள், ஜிம் நடத்துபவர்கள், பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், சலூன் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. தமிழ் இசைக்கலைஞர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள், பக்கவாத்திய கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கூட வந்து சேரும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். கேட்டரிங் சர்வீஸ் செய்பவர்களுக்கும் நல்ல ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. லக்ஷ்மி குபேரரை நீங்கள் ஸ்லோகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மகர ராசி என்பர்களே, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோல் தேவை. கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வரும், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்களிலே கவனமாக இருக்கணும். பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், ஃபார்மசி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவி இடையே வர பிரச்சனையை விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இல்லைனா பிரச்சனை பெருசாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ரிலேஷன்ஷிப்புகளில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பிள்ளைகள், குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் தேவை. பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் உங்கள் சுயஜாதகத்திலே தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி முடிவுக்கு வரலாம். அனுகூலமாக இல்லைன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டாம். மார்ச் கடைசி வரை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை சண்முக கவசம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே, நிம்மதியை தரக்கூடிய நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஹாஸ்பிட்டல், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் லேபரட்டரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். வாழ்க்கை துணையின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்குவதற்கான ஆசை நிறைவேறும். ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி வாட்டர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆரோ பிளான்ட்டு, இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்கக்கூடிய நாள். மாலை நேரத்தின் பின்னர்
பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு சிலருக்கு விரய செலவுகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ராஜராஜேஸ்வரி அம்பாளை அஷ்டகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. வியாழ பகவானை ராசிதிபதியாக கொண்ட மீனம் ராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். சில பொருளை வீட்டில் வச்சுட்டு தேடி அலையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களும் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் வழியிலே எச்சரிக்கை தேவை. சக ஊழியர்களுடன் பிரச்சனை வேண்டாம். அரசு ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்களுக்கு, அதிகாரிகளுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே ப்ரொஃபஸராக, டீனாக, டீச்சராக, பிரின்சிபலாக, அட்மின் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அனுகூலமான நாள். ரொம்ப வருஷமாக வெளிநாட்டில் வேலை பார்த்தாச்சு, இப்போ தாய்நாடு சொந்த ஊருக்கு வரலாம் நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். சுயஜாதகத்தில் அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் நல்லபடியாக நடக்கும். கலைஞர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு அனுகூலமான நாள். சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மளிகை கடை வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனை துளசி மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகவும் நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க பிள்ளையார்பட்டி கற்பக விநாயக பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.